بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وآتوا اليتامى أموالهم ولا تتبدلوا الخبيث بالطيب ولا تأكلوا أموالهم إلى أموالكم إنه كان حوبا كبيرا. தஜ்வீத் சட்டம். மத்து முன்ஃபஸில் வந்திருக்கு, அந்த எழுத்தை 4 அலிஃப் அளவு நீட்டி ஓத வேண்டும். நூன் முஷத்தரா வந்திருக்கு, நூனை நங்கழுத்தி குன்னாவுடன் ஓத வேண்டும். ரா சட்டம். ராக்குமில் ஃபத்தா வந்திருக்கு, ராவை தஃஹீமுடன் ஓத வேண்டும். மீம் சாக்கின் சட்டம். மீம் சாக்கினுக்கு பிறகு மீம் ஷத்தரா வந்திருக்கு, இது காமு ஷஃபவி. மீம் ஷத்தராவை நங்கழுத்தி குன்னாவுடன் ஓத வேண்டும். கசரீனிக்கு பிறகு வாமு ஷத்தரா வந்திருக்கு, இது காம் பில் குன்னா. நூன் சட்டம் கொடுக்காமல் வாமு ஷத்தராவை நங்கழுத்தி குன்னாவுடன் ஓத வேண்டும். நூன் சாக்கினுக்கு பிறகு ஹா வந்திருக்கு, இல்ஹார் சட்டம். நூன் சப்தத்தை திலவா கொடுத்து குன்னா இல்லாமல் ஓத வேண்டும். நூன் சாக்கினுக்கு பிறகு ஹா வந்திருக்கு, இல்ஹார் சட்டம். நூன் சப்தத்தை திலவா கொடுத்து குன்னா இல்லாமல் ஓத வேண்டும். ரா சட்டம். ராக்கு கீழ் கசர் வந்திருக்கு, ராவை தர்கீக்குடன் ஓத வேண்டும். ஃபத்தஹைனிக்கு பிறகு காஃப் வந்திருக்கு, இஹ்ஃபா சட்டம். நூன் சப்தம் கொடுக்காமல் குன்னாவுடன் ஓத வேண்டும். மத்து முத்தசில் வந்திருக்கு, அந்த எழுத்தை 6 அலிஃப் அளவு நீட்டி ஓத வேண்டும். நிறுத்தி ஓதும்போது கடைசி எழுத்தில் ஃபத்தஹைன் வந்திருக்கு, நீட்டி நிறுத்தி ஓத வேண்டும். அல்லாஹ் என்ற வார்த்தையின் சட்டம். அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னால் லம்மு வந்திருக்கு, அல்லாஹ் என்ற வார்த்தையில் உள்ள லாமை தஃஹீமுடன் ஓத வேண்டும். ரா சட்டம். ராசாக்கினுக்கு முன்னால் ஃபத்தா வந்திருக்கு, ராவை தஃஹீமுடன் ஓத வேண்டும். நிறுத்தி ஓதும்போது கடைசி எழுத்தில் ஃபத்தா வந்திருக்கு, சுக்குன் வைத்து நிறுத்தி ஓத வேண்டும். நூனு ஷத்தரா வந்திருக்கு, நூனை நங்கழுத்தி குன்னாவுடன் ஓத வேண்டும். மீம் சாக்கின் சட்டம். மீம் சாக்கினுக்கு பிறகு மீம் ஷத்தரா அல்லது பா இவைகளில் தவிர மற்ற எழுத்துக்கள் வந்திருக்கு, இல்ஹாரு ஷஃபவி. மீம் சப்தத்தை திலவா கொடுத்து உன்னா இல்லாமல் ஓத வேண்டும். நிறுத்தி ஓதும்போது கடைசி எழுத்தில் அலீஃப் வந்திருக்கு, நீட்டி நிறுத்தி ஓத வேண்டும். மத்து முன்ஃபஸில் வந்திருக்கு, அந்த எழுத்தை 4 அலீஃப் அளவு நீட்டி ஓத வேண்டும். மீம் சாக்கின் சட்டம். மீம் சாக்கினுக்கு பிறகு மீம் ஷத்தரா அல்லது பா இவைகளில் தவிர மற்ற எழுத்துக்கள் வந்திருக்கு, இல்ஹாரு ஷஃபவி. மீம் சப்தத்தை திலவா கொடுத்து உன்னா இல்லாமல் ஓத வேண்டும். நிறுத்தி ஓதும்போது கடைசி எழுத்தில் கசர் வந்திருக்கு, சுக்குன் வைத்து நிறுத்தி ஓத வேண்டும். கல்கலா எழுத்து பா சாக்கின் ஒரு வார்த்தையின் கடைசியில் வந்திருக்கு, கல்கலா குபுரா. மது முன்ஃபஸில் வந்திருக்கு, அந்த எழுத்தை 4 அலிஃப் அளவு நீட்டி ஓத வேண்டும். நிறுத்தி ஓதும்போது கடைசி எழுத்தில் சுக்குன் வந்திருக்கு, சுக்குன் வைத்து நிறுத்தி ஓத வேண்டும். நூன் முஷத்தரா வந்திருக்கு, நூனை நங்கழுத்தி குன்னாவுடன் ஓத வேண்டும். ஃபத்தஹைனிக்கு பிறகு காஃப் வந்திருக்கு, இஹ்ஃபா சட்டம். நூன் சப்தம் கொடுக்காமல் குன்னாவுடன் ஓத வேண்டும்.
நிறுத்தி ஓதும்போது கடைசி எழுத்தில் அலிஃப் வந்திருக்கு நீட்டி நிறுத்தி ஓத வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.